சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியதிரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்கரன் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில மாத பலன். அனைவருமே மாசம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தாங்க இந்த மாத பலன். உங்க ஜாதகத்தை எடுங்க, திசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனுக்குள்ள வாங்க. செம்ம யோகம் இருக்கு இந்த மாசத்துல. நல்ல விஷயமே கிடையாது. நல்ல காரியம் சுப முகூர்த்தங்கிறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப? மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு கரெக்டா 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறார். அது வரை இந்த சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லதும்பாங்க இந்த மாசத்துல, மே மாசத்துல. அதனால இந்த மாசம் முழுக்க முழுக்க நல்ல விஷயத்த தவிர்ப்பது நல்லது. மிகப்பெரிய ஒரு யோகம்னா இதுல ஒரு சரியாந்திர யோகம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் இணையுது. நல்லா பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தா வருஷத்துல ஒரு அடி குரு சுக்கிரன் இணையுது. ஆனா இப்ப என்னன்னா இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது இணையுது. இது நல்லதா கெட்டதா? உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா? ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாவே அசுர குருவும் தேவ குருவும் இணையும் போது இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். தயவுசெய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பதிவு இருக்கு. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. இதுலயும் பாருங்க, இந்த காலச்சக்கரத்தின் 3வது ராசி மிதுன ராசிங்கிறது புத்திசாலியான குணம் நிறைய இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா, குழந்தை போல் குணம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசியில பிறந்தாவே யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்ப பேசி எப்படி முடிக்கணும், எதுல போனா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும். இந்த ராசியில பிறந்தவே பிரம்மாண்டமாக பெருசா யோசிப்பாங்க. வாழ்க்கையில ஏதாச்சும் பெருசா சாதிக்கக்கூடிய வெறி கொண்ட ஒரே ராசினா மிதுனம் மட்டும்தான். ஒண்ணும் இல்லை, அவங்க படிப்பு கல்வினா ரொம்ப கம்மியா படிச்சிருப்பாங்க. ஆனா அறிவு பாருங்க பயங்கரமா திறமையா இருக்கும். குழந்தை போல் குணம் இருக்கும். ஒரு இவங்க இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பாருங்க ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா அந்த இடத்த வச்சுக்குவாங்க. இது எப்போதுமே இந்த மிதுனத்தோடைய தொடர்பு. அறிவுக்கு, புத்திக்கு எல்லாமே மிதுன ராசி பயங்கரமா வேலை செய்யும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த மே மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, ஜாதகத்தை பார்க்காம இந்த பலன் எடுக்காதீங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல எந்த கிரகத்தை மாத பலன் பாக்குறீங்கன்னா ஏதோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு திசா புத்தி மாறும். உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இந்த புத்தி வருதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு உங்க நட்சத்திரத்தை வச்சுதான் சொல்ல முடியும். ஒன்று இந்த 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்தா பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாதகத்துல திசா புத்தி வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசா புத்தி நடக்கும். ஜாதக ரீதியில, நட்சத்திர ரீதியில. இப்ப நம்ம ஏன் எல்லா வீடியும் ஒரு பொதுப்பலன் நம்ம கொடுக்குறோம்? நிறைய பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலன் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுங்கிறீங்க. ஆனா ஜாதகத்தை பார்க்காம தயவு செய்து பலன் எடுத்துக்காதீங்க. உடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து பலனுங்க. துல்லியமான ஒரு பதிவு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசிக்காரங்க. எல்லாமே நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு பர்ஃபெக்டா பயங்கரமா வேலை செய்யும். ஏன்னா புதன் நீசத்திலிருந்து வெளில வந்துட்டார். நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம், நல்ல செய்தி வரக்கூடிய நாள் இந்த மே மாசம் தான். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். நீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. எல்லாம் பாருங்க, ராசிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. எப்படி? உங்க ராசியில குரு பகவான் 3ஆம் இடத்துல பார்த்தா கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். 10ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய் பகவானும் சனி பகவானும் கேந்திர யோகத்துல குருவுடைய வீட்டுல இருப்பாங்க. அடுத்து 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. இதுல மேச ராசியில சுக்கிரவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இதான் கிரகத்தோட அமைப்பு. இந்த மாசத்துல பாருங்க மேக்சிமம் ஒரு 3 கிரக பயிற்சி வருதுங்க. நம்பர் 1 செவ்வாய் பகவானும் பாருங்க கரெக்டா 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க. இது மிகப்பெரிய யோகம். நான் சொல்றது எப்போனா கரெக்டா உங்களுக்கு மே மாசம் 11ஆம் தேதி. அடுத்து பார்த்தோன்னா அதே 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்க ராசி மேல சுக்கிரன் வந்துருவார். குருவும் சுக்கிரன் இணைஞ்சிருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது சரியான யோகம். யார் ஜாதகத்துல குரு சுக்கிரன் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு, பாத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 12ஆம் பாவத்துக்கு சூரிய பகவான் வருவார். எப்ப?
மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். இதான் கிரகத்துடைய அமைப்பு. வித் எல்லா கிரகம் அங்கேதான் இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி நல்லா பலமா, சூப்பரா, பர்ஃபெக்டா, பரிபூர்ணமா, நல்லா பக்கா உட்காந்துருக்காரு. நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாரு. இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமே. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். புதன் நீசம் நீசம் நீசம். மருத்துவமனைக்கு போனவர் எத்தனை பேர்? 1 மாசம் 1.5 மாசம், இந்த 1.5 மாச காலத்துல மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போனீங்க? எத்தனை பேர் செலவை பார்த்தீங்க? கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி வாகனம் விரைய செலவு, சொத்துல பிரச்சனை, வில்லங்க ஏதாச்சும் ஒரு கழகத்தை நீங்க பாத்தீங்களா? கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு கேஸ் நடந்துச்சா? ஏதாச்சும் நீர் சம்பந்தப்பட்ட உடம்புல இந்த சளி, சுவாச பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சா? உங்களுடைய மாமனார் மாமியார் ஒரு மனக்கசப்பு வந்துச்சா? பொருளாதார வருமானத்துல ஒரு தடங்கள் வந்துச்சா? கடன் பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா கடன் இருக்கும். கடனோ, எதிரியோ, பகையோ, காசு பணத்தை கொடுத்துட்டு அதை வாங்க முடியாம ஒரு தருமாற்றத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. சகோதர உறவு, தாய்மாம உறவுல ஒரு சிக்கலை கண்டிப்பா கொண்டாந்து வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா, இதை விட மெயினான ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய தாய் தந்தை யாராச்சும் ஒருத்தருக்கு மருத்துவ செலவு, வரைய செலவு கண்டிப்பா வந்திருக்கும் பாருங்க. ஒண்ணு வண்டி வாகனம் வீண் செலவு பண்ணிருப்பீங்க. எப்படி வண்டி வாகனத்துல வீணா செலவு நடந்திருக்கும். இல்ல வாகன செலவோ, இடம் சார்ந்ததோ, பூமி சார்ந்ததோ, வேலை தொழில ஏதோ ஒரு தடங்களை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா புதன் நீசமான புதன் இந்த வேலையை பார்த்திருப்பார். நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிரபு ஜாதக தசாபதி சரியில்லை அவங்க எல்லாம் கேட்டு பாருங்க, அது கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசி. இப்ப ஏன் நல்லது நடக்கும்? எதை வச்சு நீங்க நல்லது நடக்குங்கிற விஷயத்த கொண்டு போறீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க. பஞ்சமாதிபதியான 5ஆம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க. திரிகோண ஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல உட்கார்ந்துருக்காரு. அதனாலதான் நல்லது நடக்க போகுது. காரணம் இல்லாம நான் சொல்ல முடியல. குருவும் சுக்கிரன், அசுர குருவும் தேவ குருவும் இணைஞ்சு உங்க ராசி மேல நிக்கிறாங்க. எப்ப? மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். 5க்கும் 12 கூடிய வரும்போது கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு பெருசா லைஃப்ல ஆசைப்பட்டு வச்சிருக்கீங்க. அந்த விஷயம் நடக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பா இந்த மாசத்துல, மே மாசத்துல நடக்கும் நடக்கும் நடக்கும். அது மாத்தவே முடியாது. எப்படி நடக்கும்? ஒண்ணு இல்லைங்க. எனக்கு ஒரு பூர்வீக சொத்து கிடைக்கணும். ரொம்ப நாள் ஒரு இடத்த விற்க பாக்குறேன், ஒரு பூமியை விற்க பாக்குறேன், என்னால விற்க முடியல. அதை வித்தா எனக்கு பெருங்கொண்ட பணம் வரும்னு சொல்லி நீங்க பிளான் பண்றீங்க பாத்தீங்களா? அந்த பணம் இப்ப கிடைக்கும். சொத்து மூலமாக, இடம் மூலமாக, பூமி மூலமாக காசு பணம் வரும். இல்ல நீங்க வாங்குவீங்க. இதை எழுதியே வச்சுங்க. நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்குள்ள நடக்கும். இல்ல அதை தாண்டி உங்களுக்கு நடக்கும். பாத்துங்க. வீட்டுல நல்ல காரியம் கண்டிப்பா நடக்குங்க. நல்ல விஷயம் 100க்கு 100% நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சுபகாரியம் தள்ளி தள்ளி போயிருக்கும். கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாம திருமண தடை நிறைய விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க. மனைவிக்கோ கணவனுக்கோ ஒரு மன வருத்தமோ, இல்ல நண்பர்கள் கூட்டாளி ஏதாச்சும் ஒரு தடங்களை பார்த்திருப்பீங்க. இனிமே இருக்காது. ராசிக்கு சுக்கிரன் வந்தா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் அளவு அள்ளி கொடுக்கும். பாத்து ஏதோ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு காட்டுது. நிறைய பேர் மிதுன ராசி ஐடிஎஃப் வேலை பாக்குறீங்களா? அடுத்து கமிஷன் வியாபாரத்தை பாக்குறீங்களா? பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை பாக்குறீங்களா? நகை கடை வச்சிருக்கீங்களா? இல்ல கமிஷன் வியாபாரம் பண்றீங்களா? இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நான் சொல்றது வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் தேடி வரப்போகுது ராஜா. கண்டிப்பா தேடி வரும். ஏன் தேடி வரும்? நான் காரணம் சொல்றேன். உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல போய் பலமாக போறார். எப்படி? லாபத்துல போய் நிக்க போறார். அப்ப வேலை உத்தியோகத்துல மேல் அதிகாரி மூலமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய அளவுக்கு, பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போவீங்க அமைப்பு கண்டிப்பா உண்டு. நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுறவு பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். மிதுன ராசிக்கு இது கண்டிப்பா நடக்கும். ரொம்ப நாளுக்கு விசா பிரச்சனை, கேசு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குன்னு அதை கண்டிப்பா செய்வீங்க. வெளிநாட்டுல படிக்க போன அனைவருக்குமே அங்கேயே வேலை கிடைச்சிச்சா? கிடைக்கல. ஆனா இப்ப கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் பிளான் பண்றவங்க எல்லாமே பண்ணிக்கோங்க. நான் காரணம் சொல்லிடுறேன். 12ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரபா உங்க ராசிக்கு வரும்போது வெளிநாடுல, வெளியூர்ல, வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு சேஞ்சை கொடுத்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போய் வைக்கணும். உங்கள் மேல வீணா ஒரு பழி சுமத்தி வேலை உத்தியத்துல உங்களை விட்டு நிப்பாட்டி இருப்பாங்க. அந்த வீண் பழிக்கான ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இப்ப நீங்க வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு கண்டிப்பா போவீங்க. தொழிலையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நீங்க நிறைய பேர் பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டிருப்பீங்க. லோன் தள்ளி தள்ளி போயிருக்கும். இப்ப நீங்க ஃபார்ம் எழுதி கொடுங்க. தொழில் லோன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். உடம்பு ஆரோக்கியத்துல பெருசா நீங்க செலவு பண்ண மாட்டீங்க. ரொம்ப செலவு பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப இனிமே நடக்காது. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். திடீர் யோகங்கள் நிறைய பேருக்கு. நகை வாங்குறது, இடம் வாங்குறது, நல்லா பாத்துங்க. நகை வாங்குறது, இடம் வாங்குறது. அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த லாட்ரி யோகம்ங்கிறது பரிபூர்ணமா இருக்கு. யாரு? மிதுன ராசிக்கு. வெளிநாட்டுல உள்ளவங்க சொல்றேன். ஏன் மெயினா வெளிநாட்டுல உள்ள சொல்றேன்னா, இப்ப இந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணா அந்த குரு சுக்கிரன் இணையக்கூடிய நாள் மட்டும்தான். இந்த மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு சரியான ஒரு ஜாக்பாட் இருக்கு. கண்டிப்பா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. இந்த குரு சுக்கிரன் இணையும் போது கண்டிப்பா லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகம் முப்புனா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம்
மிருகசீரிடம் எதுலையுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், பயங்கரமான ஒரு அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. மிருகசீரிடம் பிறந்தவங்க எல்லாமே உங்களுக்கு யோகம் தான். இனிமே கெட்டதே நடக்காதுங்க. ஏன்னா தொழில், வருமானம், வேலை, நிறைய விஷயத்த தடங்களை பார்த்துட்டீங்க. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா சனியோட சேர்ந்து செவ்வாய் சேரக்கூடாது ராஜா. பம்போ, வழக்கோ, பிரச்சனையோ, உடம்பு ஆரோக்கியமோ, தடையோ, தாமதமோ எல்லாமே நீங்க 40 நாள் இப்ப எடுத்து பாருங்க. கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க லைஃப்ல நடந்திருக்கும். ஆனா இப்ப நடக்காது. இப்போ வருமானம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் இருக்கும், வெளியூர் யோகம், நிறைய ஒரு யோகங்கள் உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றேன், மிருகசீரிடத்தில் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு டைம், நல்லா கண்டிப்பா வேலை செய்யும். நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல உண்டு. பார்த்துங்க. அடுத்து திருவாதிரை. எப்படி? திருவாதிரைனாவே சிவபெருமானுடைய நட்சத்திரம். எதுலையுமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. உங்க ஜாதக தசாபத்தியை மட்டும் பாருங்க. இப்போ 9ஆம் இடத்துல போய் ராகு நிற்கிறார். கண்டிப்பா பெரிய ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கொடுக்க போறாரு. தொழிலையும் சரி, வருமானத்தையும் சரி, வேலையும் சரி, படிப்புகளையும் சரி, பயங்கரமான ஒரு பொறுப்பு வரவு, ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கும். கண்டிப்பா அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கும். யாரு? திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு எதுக்குமே பயப்படாதீங்க. எதுக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க. மேக்சிமம் நிறைய ஒரு நல்ல யோகமா தான் சாதகமா இருக்கு. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். இதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், எதையுமே பார்த்தவரை செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் புனர்பூசத்துல பிறந்துட்டா மட்டும். ஏன்னா இது ராமர் பிறந்த நட்சத்திரம். இப்ப எல்லாமே யோகமா இருக்கும் பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப 2-3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப கஷ்டம் வராது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் பிறந்தா எதையுமே பொண்ணா மாறும் பாருங்க. இப்போ ஒன்று வீடு வாங்குறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, காதல் திருமணம், திருமணத்தில் உள்ள தடங்கள் எல்லாமே நீங்கிரும். இதான் பொண்ணு மாவளும் பிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக மே மாதம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அதே மாதிரி பாருங்க, நகை வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஒரு சுப செலவு பண்ணுறது, சுபகாரியம் பண்ணுறது, படிப்புகளை அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய மே மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.